வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷெஃப் பிரவீன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட்டில் சட்னி. ஆமாங்க, பீட்ரூட்டில் தான் நம்ம எப்படி சட்னி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் பீட்ரூட்டில் அல்வா பண்ணுவாங்க, ஜூஸ் பண்ணுவாங்க, பொரியல் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஒன்று ஒன்று பண்ணுவாங்க. யாராவது சட்னி பண்ணியிருக்கீங்களா? பட் நான் பண்ணுவேன். நம்ம எப்படி சட்னி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பீட்ரூட்டை க்யூபாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. கட் பண்ணி செப்பரேட்டாக வச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, எல்லா சட்னியும் சேம் ஒரே பேஸ் தான். சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். அப்புறம் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி நிறைய போடாதீங்க, சும்மா கொஞ்சோண்டு ஒரு ஃப்ளேவருக்காக போடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அதோடு போட்டு வதக்குங்க. இந்த பீட்ரூட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து உப்பும் போட்டுருங்க. உப்பு அதோடு போட்டு வதங்கினா தான் சட்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேணாம், அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா பீட்ரூட் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். ஒரு 70% குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு ஒரு கை திருகின தேங்காய் போடுங்க. அதில் தேங்காய் போட்டிங்கன்னா கலர், அந்த பீட்ரூட் கலர் அப்படியே வரும். இல்லைனா ஒரு மாதிரி கொஞ்சம் கலர் ஷேடன் ஆன மாதிரி இருக்கும். தேங்காய் போடுங்க, அது கொஞ்சம் முக்கியம். போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, ஒரு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணுங்கள். சட்னிக்கு எந்த அளவுக்கு பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடக்கூடாது, ரொம்ப துரத்தனாக ஒரு மீடியமாக இருக்கணும். அது மாதிரி பேஸ்ட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் சட்னிக்கு போகிற தாளிப்பு தான், அதே மாதிரி போட்டுங்க. இதோட இட்லியில் வச்சு காலைல சுட இட்லியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்க மோஸ்ட்லி பீட்ரூட் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியாக பண்ணி கொடுங்க, நல்லாவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் ட்ரை பண்ண ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே மக்களே, இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.